யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், நமக்கு எதிரான காரியங்கள்னால நாம் ரொம்பவும் சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட நேரம் நமக்கு எதிராக பேசவும் நம்ம கலங்க பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டைமில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக காணப்படுறோம். நல்ல நிலைமையில் இருக்கும்போது எல்லாருமே கூட இருப்பாங்க. ஆனால் நமது இயலாமையில் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது வந்தால் கூட ஒரு மனிதனால் எந்த நிரந்தர தீர்வும் தர முடியாது. அவங்க ஆறுதலும் நமக்கு பலம் தராது. உங்களுக்கு என்ன பிரச்சனை காணப்பட்டாலும் முதல் தீர்வு ஜெபம்தான். அதாவது ஒரு தகப்பனிடம் குழந்தைகளாகிய நமது தேவைகளை தெரியப்படுத்துவது தான் ஜெபம். அடுத்ததாக சங்கீதம் 91:7 நீங்கள் பார்க்கும்போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு எதிராக எத்தனை 1000 பேர் நின்றாலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் அவங்க எல்லாரையும் விட பெரியவர் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு எதிரான பிரச்சனைகள், நம்மளை குறித்து கூறுகிற தவறான வார்த்தைகள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் அவைகளிலிருந்து நம்மை தப்பிவிடக்கூடியவராய் இருக்கிறார். உலக மனிதர்கள் நம்ம கூட இருப்பதை விட பெரும்பான்மையான பலம் ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருப்பது. நமது தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக ஆராய்ந்தால் அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமசாலி. அவரை தாண்டி ஒன்றும் நம்மை அணுக முடியாது. நீங்கள் சங்கீதம் 91 2வது வசனத்தை பார்க்கும்போது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, நான் இந்த காரியங்கள்னால பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானவை தெரியுமா? நமது ஆண்டவர் கூப்பிடுற பிள்ளைங்களின் ஜெபத்தை கேட்கக்கூடியவர். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கானது. எத்தனை பேர் எதிராக வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி நின்னாலும் சரி, நாம் ஆண்டவருக்குள்ள சரியாக இருந்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாங்க. எனவே நீங்கள் கலங்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.